ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பீஃப் கிரேவி ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி பீஃபோட சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சுண்ட விட்டோம் அப்படின்னா அருமையான பீஃப் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சாம்பார், ரசம் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சஹர் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து நல்லபடியாக சஹர் செஞ்சாச்சு. வாழைப்பழம் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு சேராமல் சளி பிடிக்கும். ஸோ நேந்திரம் பழம் சாப்பிடுங்க. அதே போல் பாலில் வந்து இது போல் சப்ஸா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின் ஊற வச்சு சாப்பிடும்போது பெரும்பாலான தண்ணி தாகத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். இஃப்தாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இஃப்தார் எல்லாம் முடிச்சாச்சு. நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அண்டை வீட்டாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடிய மார்க்கத்தில் நம்ம இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஏழைகளுக்கு உதவுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரமலானை நல்ல முறையில் கொண்டாடுவோம். இன்ஷா அல்லாஹ்.